மதுரை தமுக்கம் மைதானத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் தொலைபேசி வாயிலாக பேசலாம். சிந்தலை பெருமாள், தற்போது தமுக்கம் மைதானத்தில் என்ன கள நிலவரம்? கடும் மழையிலும் அங்கு தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தற்போதைய வானிலை அங்கு எப்படி உள்ளது? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. சிவரஞ்சனி, மதுரை தமுக்க மைதானத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமுக்க மைதானத்தை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்தே மழை தொடர்ந்து விட்டு பெய்த வண்ணமே இருந்தது. இப்போதும் கூட சுத்தமாக மழை இல்லை என்றாலும் கூட தூறல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை மெரினாவாகட்டும், அலங்காநல்லூராகட்டும், மதுரை ஆகட்டும், ஒவ்வொரு பகுதியிலும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மதுரையில் இருக்கும் போராட்டக்காரர்கள் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக அவர்கள் சில சந்தேகங்களை எல்லாம் எழுப்பினார்கள். அப்போது நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் நம்ம அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக அவர்கள் தொடர்ந்து வைக்கும் கோஷம் என்னவென்றால் எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேண்டும், அவசர சட்டம் தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது நாம் அவர்களிடம் சொன்ன கருத்துக்கள் என்னவென்றால் அதாவது ஒரு அவசர சட்டமாக மாநில அரசு தன்னுடைய மாநிலங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுகிறது, மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவில் தேவையான சட்டங்களை இயற்றுகிறது. அப்படி பார்த்தோம் என்றால் மாநில அரசு தங்களுடைய மக்களுடைய ஒரு கலாச்சார ஒரு விளையாட்டாக ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து கலாச்சார விளையாட்டாக கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த அவசர சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த அவசர சட்டத்திற்கான ஒப்புதலை ஆளுநரிடம் வாங்கிவிட்டார்கள். மத்திய அரசும் அந்த அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எனவே இது ஒரு 50% வேலை முடிந்ததாகவே நாம் பார்க்கலாம். அதே போல இந்த சட்டத்தை அடுத்த கட்டமாக நகர்த்த வேண்டும் என்றால், அதாவது ஒரு சரியான சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை தமிழகத்தில் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். சட்டமன்றத்தை கூட்டி எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவரிடம் ஒப்புதல் பெற்று அந்த ஒரு வரைவை நேரடியாக ஜனாதிபதியிடம் அனுப்பி அவரிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கினால் நிச்சயமாக அந்த சட்டம் ஒரு நிலுவையான சட்டமாகிவிடும், ஒரு முழுமையான தீர்வாகிவிடும் என்பதை நாம் தெரிவித்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக அப்படி ஒருவேளை அந்த சட்ட வடிவம் முழுமையாக விட்டாலும் கூட பீட்டா போன்ற அமைப்புகள் மீண்டும் இந்த சட்டத்தில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டார்கள். அப்போது நாம் அவர்களுக்கு தெரிவித்த கருத்து என்னவென்றால், அதாவது ஏற்கனவே இருந்த மத்திய அரசு பிடிஐன்னு சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல்ஸ் என்ற சட்டத்தில் தான் ஒரு சரத்தை சேர்த்திருந்தார்கள். அதாவது பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்சிப்படுத்துதல் விலங்கின் பட்டியலில் காலை சேர்க்கப்பட்டதான் இப்ப பிரச்சனைக்கான காரணம். இதை வைத்துதான் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தடை உத்தரவை பிறப்பித்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அதே மத்திய அரசு இந்த தமிழக நலனுக்காக தமிழக அரசால் இயற்றப்பட்ட ஒரு அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்த பின்பு சட்டமன்றத்தை கூட்டி ஒட்டுமொத்தமாக அதற்கான வரைவை தயார் செய்து ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு சட்டம் தெளிவாக நிறைவேற்றப்படுகிறது என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது எந்த மத்திய அரசால் இந்த ஒரு சரத்து உள்ளே சேர்க்கப்பட்டதோ, மத்திய அரசின் சட்டத்தில் சேர்க்கப்பட்டதோ, அதே மத்திய அரசு இப்போது மாநில அரசு எடுத்துள்ள இந்த நிலைப்பாட்டிற்கும் இந்த சட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக மீண்டும் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் அதில் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மேற்கொண்டு இந்த சட்டம் உறுதியான சட்டம் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக அதாவது முதல்வர் உறுதியளித்தபடி சட்டமன்றத்தை கூட்டி அந்த வரைவு தயார் செய்து ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கிவிட்டாலே ஒட்டுமொத்தமாக இது மாநில அரசினுடைய சட்டம் தெளிவாக விடும். ஆக பீட்டா போன்ற அமைப்புகள் இனி உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் எடுத்த இந்த முயற்சி, இந்த போராட்டம், அந்த போராட்டத்திற்கான இறுதி வடிவம் கிட்டத்தட்ட என்று சொல்வதை விட முழுமையாக நிறைவேறிவிடும் என்று சொன்னார்கள். பின்பு அதன் அடிப்படையில் அவர்கள் இன்னும் சில கேள்விகளும் கேட்டார்கள். என்னவென்றால், ஒருவேளை மாநில அரசு சட்டமன்றத்தை கூட்டி அந்த வரைவை தயார் செய்வதற்கு தாமதித்தாலோ அல்லது ஏமாற்றினாலோ என்ன செய்யலாம் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் ஒரு முதல்வர் அப்படி ஒரு செய்யக்கூடாத விஷயத்தை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காகத்தான் உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுகிறோம். இந்த சட்டமே இறுதி வடிவம், இது அவசர சட்டம் மட்டுமல்ல, உங்களுக்கு ஒட்டுமொத்தமான தீர்வும் இதுதான் என்று சொல்லியிருப்பதை நாம் சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இங்குள்ள அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அவர்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த மாநில அரசு கூறியுள்ளதைப்படி இந்த அவசர சட்டத்தை ஒரு முழுமையான சட்டமாக கொண்டு வரும் வரை, அதாவது சட்டமன்றத்தை கூட்டி அந்த வரைவை தயார் செய்து ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்கும் வரை அந்த விவரங்களை அதுவரை நாங்கள் இந்த போராட்ட காலத்தில் இருப்போம்
எப்படி நீங்கள் சொல்வது போல் அந்த உறுதியான சட்டம், அதாவது இறுதியான ஒரு முடிவு என்று கேட்கிறோமோ, அந்த முடிவு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகுதான் கிடைக்கும் என்றால் அதுவரை நாங்கள் காத்திருப்போம், இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் பங்கேற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிவரஞ்சனி. சிந்தலை பெருமாள், மதுரை அலங்காநல்லூர் ஆகட்டும் அல்லது தமுக்கம் மைதானம் ஆகட்டும், போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒன்று போல் இந்த அவசர சட்டம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். இவர்களுக்குள் ஆலோசனை நடத்தப்படுகிறதா? அதாவது அலங்காநல்லூரில் இருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தமுக்கம் மைதானத்தில் இருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஆலோசனை நடைபெறுகிறதா? அவர்களுக்குள் தங்களின் கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களா? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இவர்களிடம் நாம் பேசியதை வைத்து சொல்ல வேண்டும் என்றால், அலங்காநல்லூரில் இருக்கிறவர்களிடம் பெரிய அளவில் இவர்கள் தொடர்பு கொண்டதாக தெரியவில்லை. நம்மிடம் அதைத்தான் நம்மிடம் கேட்கிறார்கள். உங்கள் செய்தியாளர்கள் அன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள், அங்கே என்ன நிலவரம் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கேள்விகள் எல்லாம் நம்மிடம் கேட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு உறுதியான சட்டத்தை கொண்டு வருவோம், அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அவசர சட்டத்தை வைத்து ஜல்லிக்கட்டு நடத்துகிறார்கள், இது எப்படி சரியாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஏன் இந்த சட்டத்தை முழுமையாக சட்டமாக கொண்டு வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் அதுக்கான விளக்கத்தை நாம் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து அலங்காநல்லூரில் நடைபெறும் நிகழ்வுகளையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் இருப்பவர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், அதே சமயம் இந்த சட்டம் இறுதி வடிவம் பெறும் வரை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிவரஞ்சனி.